ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் ரொம்ப நல்லவர். தேவன் உங்களுக்கு உதவியாக கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையை 40 ஆண்டு காலமாய் தேவ பிரசன்னத்தில் நடந்து கொண்டு வந்தான் ஒரு மனிதன். திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் தாண்டினதும் அவனுக்கு ஒரு புது வாழ்வு ஆரம்பித்தது. புதிய திட்டம், புதிய ஒரு நோக்கம், பதவி, புதிய ஒரு பிளான், புதுசு. அது வரைக்கும் அது இல்லை. அந்த புதிய திட்டத்தில் அவன் பிரவேசித்து அதை தொடர்ந்து வாழப் போகிறான், நடக்க போகிறான், நடப்பிக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் அவனை பார்த்து ஆச்சரியமான தைரிய வார்த்தையை சொன்னார். அதுதான் நூனின் குமாரனாகிய யோசுவா. ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியமான வார்த்தையை சொல்லுவார். நான் 40 வருஷமா மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாசிங்கள். நான் மோசையோடு இருந்தது போல. இதெல்லாம் உங்களை குறித்து ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிற எண்ணங்கள். அந்த எண்ணம் எப்பொழுது நம்முடைய எண்ணத்தில் உதிக்கிறதோ அப்பொழுது அது அனுபவமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி, நீங்கள் சந்திக்கிற வாழ்வு எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, பவுல் இப்படி சொல்லுவார், நிகழ்காரியமோ, நிகழ்காரியம் என்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியம், வருங்காரியமோ அது என்னன்னே தெரியாது. இது நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், வருங்காரியம் வரப்போகிறது, ஃபியூச்சர், ஃபியூச்சர் எதிர்காலம், நடைமுறையில் இருக்கிற சூழ்நிலை அனைத்துக்கும் தேவன் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. இப்ப வருங்காரி எதுவான இருக்கலாம். இப்ப இவனுக்கு ஒரு புதிய அப்பாயின்மெண்ட், மோசேயுடைய ஸ்தானம் அவனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. மற்றவர்களை நடத்துகிற ஒரு அழைப்பு வருகிறது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு உயர்வு வருகிறது. உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இன்று முதல் நீங்கள் பலமாய் இருப்பீர்கள். இன்று முதல் பலத்தோடு இருப்பீர்கள். இன்று உன்னை இடை கட்டுகிற தேவன் உன்னை பலத்தால் இடை கட்டி, உன்னை பலத்தால் இடை கட்டி உன் வழியை செம்மையாக்குகிற தேவன். சொல்லுவோம், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செம்மையாக்குகிறவர் தேவனே. அல்லேலூயா. அதை வாசிக்கலாம் அந்த வாக்கியத்தை. என்னை பலத்தால் இடைகட்டி, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செம்மைப்படுத்துகிறவர் தேவனே. ஏனென்றால் நான் ஒரு புதிய பாதைக்குள் போக போகிறேன். அடுத்தது என்ன சம்பவிக்கும், நடக்கும், வாய்க்கும் என்பது தெரியாது. ஆனால் எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். தன்னுடைய நம்பிக்கை அவன் சொல்றான், ப்ராபசி இல்லை, அவன் தான் நம்பினதை சொல்லுகிறான். என்னை பலத்தால் இடைகட்டி, பாருங்கள், அவர் என்னை பலப்படுத்தி தகுதிப்படுத்தி எனக்கு சத்துவம் தந்து பலம் தந்து. ஹல்லேலூயா. நீ நிரப்பப்படு, சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். அவருடைய பவர், அவருடைய திராணி, அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய ஆவியின் வல்லமை, தேவனால் நிரப்பப்படு. ஹல்லேலூயா. செய்யணும், வாழணும், எனக்கு வல்லமை வேணும். என்னை அவர் தெரிந்தெடுத்தார், சொல்லணும், என்னை அவர் தெரிந்து கொண்டார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் என்ன நம்புகிறோமோ அதை சொல்லுகிறதில் தைரியமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்து என்னை தெரிந்து கொண்டீர். நான் உம்மை அறியவே இல்லை, நான் உம்மை அறியல, நீர் தான் என்னை அறிந்து, நீர் என்னை அழைத்து
நான் உம்மை தெரிந்தெடுக்கல, நீர்தான் என்னை தெரிந்தெடுத்தீர். ஹல்லேலூயா. ஆகையால் நீர் என்னை தெரிந்தெடுத்தது எப்படியோ அப்படியே நான் வாழத்தக்க கிருபையும் நீர் எனக்கு தருவீர். ஹல்லேலூயா. நம்முடைய தமிழ் வேதத்தில் பெலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's a power of Almighty God. தேவனுடைய ஈடு இணை இல்லாத வல்லமை. ஹல்லேலூயா. வாசிங்கள். நீர் என்னை பலத்தால் இடைகட்டி இடைகட்டி, ஆங்கிலத்தில் நிரப்பி, ஆமா நிரப்பி. இங்க எழுதியிருக்கிறது பலத்தினால் என்னை இறுக கட்டி. அந்த பெலன் அவிழ்ந்து போகாது, பெலன் அவிழ்ந்து போகாது, பெலன் குறைந்து போகாது. குறையாத பெலன், நிலையான பெலன். Please receive the power. Power. Jesus name. ஒவ்வொரு மேலும் அந்த பெலன் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. நீங்க அதை நல்லா புரியணும். உங்களுக்கு எதுக்கெல்லாம் பலம் வேணும்? எதுக்கெல்லாம் பலம் வேணும்? எதுக்கெல்லாம் அபிஷேகம் வேணும்? எதுக்கெல்லாம் பவர் வேணும்? எதுக்கெல்லாம் வல்லமை வேணும்? எல்லாம் ஒண்ணுதான். எதுக்கெல்லாம் வேணும்? எல்லாத்துக்குமே வேணும். எல்லாத்துக்கும் மொத்தமா சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. மொத்தமா சொல்லிட்டு ஒன்னொன்னா அதை விளக்கணும். ஹல்லேலூயா. நான் உலகத்தில் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க பலன் வேண்டும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்க பலன் வேண்டும். நல்ல கவனிங்க. பலத்தால் இடைக்கட்டி என்பது மனதின் அறையை கட்டி என்று அர்த்தம். இடை என்றால் அறை. அதில் வேதத்தில் மனதின் இடை அறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எது அப்படின்னா உங்க ஆத்மாவுக்குள்ளே பலனை தருகிறார், வைராக்கியத்தின் ஆவியை தருகிறார், வல்லமையின் ஆவியை தருகிறார், விசுவாசத்தின் ஆவியை தருகிறார், தைரியத்தின் ஆவியை தருகிறார், சகிப்புத்தன்மையின் ஆவியை தருகிறார், அன்பு கூறுகிற ஆவியை தருகிறார், பாவத்தை கடிந்து கொள்ளுகிற ஆவியை தருகிறார், பிசாசை எதிர்க்கிற ஆவியை தருகிறார். இப்பவே நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செம்மைப்படுத்துகிறவர் தேவனே. என்னுடைய வழியை செம்மைப்படுத்துகிறவர், செப்பனிடுகிறவர், சரிப்படுத்துகிறவர், சமமாக்குகிறவர். He going to make a highway in front of me. எனக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் விரிவு பாதை ஏற்படுத்துகிறார், அகண்ட பாதை ஏற்படுத்துகிறார். ஹைவே. என்னது என்னதுங்க? ஹைவே. என்னது? நம்ம ஒத்தையடி பாதை சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவர் என்ன ஹைவே ஏற்படுத்துறார்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். என்னது? நல்லா இருக்கு. அது மலையா இருந்தாலும் நாங்க ரோடு போடுவேன்னு சொல்ற. நீ பிழைக்க வழி திறக்கும் இயேசுவின் நாமத்தில். சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இன்றைக்கு அது சமபூமியாக இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு பெரிய மலை போன்ற வல்லமைகளும் தாழ்த்தப்படும், தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. அதாவது இது தீர்க்கதரிசி சொன்னாரு, இன்னும் தீர்க்கதரிசி சொன்னாரு. அதை கொண்டு நிறைவேற்ற வந்தார் யோவான் என்கிற தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நாபகனாகிய தீர்க்கன். பாதைகள் சரியாக செப்பனிடப்படும் என்று அறைகூடி சொன்னார். அங்கு மலை இருக்குமானால் அது தாழ்த்தப்படும். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். வாழ்க்கை வாழ, வழி நடக்க, முன்னேற 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 நீ சமாதானத்தோடு முன்னேறி பிழைக்க முடியாதபடி மலை போல் அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற, தடை செய்கிற
எதிர்த்து நிற்கிற அனைத்து பாதாள மேடுகள் மனித வல்லமைகள், மனிதனுடைய பகைமை, எதிரான வல்லமை, எதிரான ஜெபங்கள், மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் சகல மலைகள் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்படு. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்படு. இயேசுவின் நாமத்தில் மந்திரவாதம் தாழட்டே, பகைமை தாழட்டே, தடைகள் தாழட்டே. நன்றி. நீ என்ன செய்தாலும் எழுந்து நிற்க முடியாதபடி உன்மேல் மலை போல் உன் எல்லையின் மேல் வீற்றிருக்கிற சகல விதமான சத்துருடைய எதிர் வல்லமைகள் இன்றைக்கு மாற்றப்படுகிறது. மாறுது, மாறட்டும், மாறுது. நீ ஆச்சரியமாய் அதிசயமாய் அண்ணாந்து பார்க்கிற செங்குத்தான மலை போன்ற எல்லா விதமான வல்லமைகள் சமமாக்கப்படுகிறது. சமமாகட்டே. அளித்தார். நன்றி. Thank you Jesus. Hallelujah. அது மனுஷராகவும் இருக்கலாம், மந்திரவாதியா இருக்கலாம், மந்திரவாதங்களா இருக்கலாம், சாபங்களா இருக்கலாம், பயமுறுத்துகிற சூழ்நிலைகளா இருக்கலாம். எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகளா இருந்தாலும் அது இன்றைக்கு சமமாக்கப்படுகிறது. நீ சொல்ல சமமாக்கப்படுது. சமமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சமமாகட்டும். தேவ வல்லமையால் சமமாகட்டும். தேவ வல்லமையால் சமமாகட்டே. தேவ வல்லமையினால் அழித்தார். மரணத்தின் கட்டுகளை உடைக்கிறார். மரண கட்டை உடைக்கிறார். மரண கட்டை உடைக்கிறார். தற்கொலை உண்டு பண்ணும்படியான சூழ்நிலை கொண்டிருக்கிற கட்டுகள் உடையுதே. மலை போன்ற கடன் பிரச்சனை, மலை போன்ற தரித்திரங்கள் இன்றைக்கு தாழ்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்படு. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்படட்டே. நன்றி. Thank you Jesus. உங்கள் மனம் என்னோடு சொல்லுகிற காரியங்களோடு ஒரு மனப்பட ஜாக்கிரதையாயிருங்கள். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஏற்கனவே சமமா இருக்க வேண்டிய இடத்துல பள்ளமா இருக்கு, படுகுழியா. அது யார் தோன்றினதோ, யாரால ஏற்பட்ட சூழ்நிலைகளாயிருந்தாலும் வாழ முடியாதபடி, நாம் நம்முடைய கிரியைகளை நடப்பிக்க முடியாதபடி தோல்வி அடைய வேண்டும். ஜெயிக்க கூடாது. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கக்கூடாது. நீ ஆரோக்கியத்தோடு நிற்கக்கூடாது. நீ ஐஸ்வர்யத்தோடு வாழக்கூடாது. நீ மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது என்று மகிழ்ச்சிக்கு விரோதமான படுகுழி, ஆசீர்வாதத்துக்கு விரோதமான தரித்திர குண்டு, காரியங்கள் வாய்ப்பதற்கு விரோதமான தோண்டப்பட்ட குழி. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பள்ளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். நிரம்பட்டே. சத்துரு தோண்டின படுகொலை, எதிரான ஜெபத்தின் வல்லமை, திட்டங்கள், மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டே. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்துங்க. தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. உன் வழியிலையா குண்டா இருக்கு, பள்ளமா இருக்கு, பள்ளம் அது நிரப்பப்படும். காரணம், நீ வீழ்ச்சி அடைய வேண்டும். நீ வெளிப்படக்கூடாது. உன்னுடைய காரியம் ஜெயமாயிருக்கூடாது, வாய்க்க கூடாது என்று உனக்கு விரோதமாய் ஆண்டுகளாய் காலங்களாய் தோண்டப்பட்ட குழிகள்
நீ கடந்து வருகிற பாதையில் கடக்க கூடாதபடி, போக கூடாதபடி உனக்கு விரோதமான குழிகள், பள்ளங்கள் நிரப்பப்படும், நிரப்பப்படும். படிக்க முடியாதபடி, வேலை செய்ய முடியாதபடி, வாழ முடியாதபடி, ஜெயிக்க முடியாதபடி காணப்படுகிற குண்டுகள், பள்ளங்கள், குழிகள் நிரப்பப்படட்டே. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. மேட்டை தாழ்த்தி பள்ளத்தை உயர்த்தி எல்லாம் சரியாக்கல. எதுக்கு? உனக்கு ரோடு தர்றது. ஹல்லேலூயா. உனக்கு வழியை செம்மையாக்குகிறார். நம்ம என்னதான் உற்சாகமா இருந்தாலும் வீட்டில் போய் அந்த காரியத்தை நினைச்ச உடனே என்ன ஆயிடுறோம்? என்ன ஆயிடுறோம்? பள்ளத்தில் விழுந்த மாதிரி அப்பா காப்பாத்தப்பா காப்பாத்தப்பான்றோம். டெய்லி தூக்கி விடுறதா இருக்கு, திரும்ப அந்த பள்ளத்தில் விழுந்துடும். பள்ளத்தை நிரப்புறதுக்கு சொல்லுகிறார். உன் வார்த்தையால் அதை நிரப்பு, உன் அறிக்கையால் அதை நிரப்பு. ஆண்டவரே, எனக்கு விரோதமா தோண்டப்பட்ட படுகுழி, எந்த மனிதன் எப்படிப்பட்டதை தோண்டினால், எந்த வார்த்தையினால், சாபங்களால், எதிர்ப்பினால், திட்டங்களால், திட்டங்களால் தோண்டப்பட்டதா இருந்தால் அது இப்ப நிரப்பும். சொல்லு சொல்லு சொல்லு, நிரப்பும், நிரப்பப்படட்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு இடையில் விரிசல் உண்டாகும்படியான பள்ளங்கள் நிரப்பப்படட்டே. பிள்ளைகள் கடமை செய்ய முடியாதபடி, வேலை செய்ய முடியாதபடி, படிப்பை படிக்க முடியாதபடி தோண்டப்பட்ட பள்ளங்கள் நிரப்பப்படே. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தோண்டப்பட்ட திட்டங்கள், எதிரான வல்லமைகள், மந்திரங்கள், எதிரான வார்த்தைகள், ஜெபங்கள் அழிவதாக. வீடு கட்டப்பட, வாழ்வை கட்டப்பட, திருமண காரியம் நடைபெற, மேரேஜ் லைஃப், வீடு கட்டுமானம், பொருளாதார காரியங்களுக்கு விரோதமாக தோண்டப்பட்டவைகள், எதிரான திட்டங்கள், வீழ்ச்சிகள், தாழ்ச்சிகளை உண்டு பண்ணுகிற பள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படு. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு அப்பப்ப நன்றி சொல்லி பழகுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இன்றைக்கு அவைகளில் பாதை ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய கரம் வெளிப்பட, கிரியை வெளிப்பட, தேவன் தந்த உங்கள் ஆசீர்வாத வாழ்வு உங்களுக்கு சாதகமாய் மாற. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் வல்லமையை தந்தாரு. வழியை செம்மையாக்கினார். வழியை செம்மையாக்குகிறவர், என் வழியை செம்மையாக்குகிறவர். அதாவது நம்முடைய பேச்செல்லாம் இருதயத்திலிருந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பப்போ உள்ளம் பேசுதா, வாய் பேசுது. ஏன்னா நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க, நம்மக்கிட்ட நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. திடீர்னு ஆவிக்குரியங்க மாதிரி உருகி ஜோமன் இருப்போம், பிறகு மண்டையில் வந்துடும், புத்தியில் வந்துட்டு அதே இதே பார்த்துட்டு இருப்போம். அங்கே யோசிப்போம், இங்கே யோசிப்போம். அந்த ஹாப்பினஸ் போயிடும். அறிவில் வந்துடும், மூளை அறிவு, இன்டலெக்சுவல். உள்ள என்ன நினைக்குது? என்ன நினைக்குது? உள்ளம் சொல்லிட்டே இருக்கு, இயேசு. என்னது? இயேசு. உள்ள இயேசுன்னு சொல்லி அது வாயிலிருந்து வந்தா அது பவர். அது இல்லைமே இயேசுன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஸ்தோத்திரம், நன்றி, துதி, ஜபம் எல்லாம் அங்கே தான் ஆரம்பிக்கணும். நமக்கு மைண்டு அரெஸ்ட் ஆகிருக்கிறதுனால அது ஈஸியாக வர்றதில்லை. நமக்கு மூளை பறந்துக்கிட்டே இருக்கும்.
ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆவி சார்ந்த காரியம். ஆவி என்பதுதான் உள்ளம், மனசாட்சி, கான்சியன்ஸ். ஓகே, அப்ப உள்ள சொல்லணும், எனக்கு அவரு, எனக்கு நீர் பலம் தரீர், வழியை செம்மையாக்குறீர். சிலருக்கு உள்ள வேலை பேசிட்டே இருக்கும். நான் தான் சொன்னேன், மாற்றி மாற்றி அதை வாசிக்க வேண்டியிருக்கும். இயேசு சொன்னாரு, நீங்க கொஞ்சம் நாள்ல இப்போ பலன் பெறுவீங்க, ஆவியானவருடைய அபிஷேகம் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு அவர் அவங்க மைண்டை மாத்துறாரு. அவங்க உள்ளத்தினுடைய நினைவை அவர் திசை திருப்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் திரும்ப மாட்டேன்றான். இயேசு பிரசங்கிக்கிறாரு, இயேசு பேசுறாரு. இவனுக்கு இயேசு என்ன பேசுறாருன்னு புரியல, மண்டைக்கு ஏறல, உள்ள ஏறவே இல்லை. புரியுதுங்களா? இங்க ஒருவேளை சிலர் அப்படி இருக்கலாம், மேபி. அது என்னது, என்னமோ சொல்ற, சீக்கிரமா ஜெபம் பண்ணி முடிங்கப்பா, ஆளை விடுங்க, அப்படி தோணும். அவன் அப்படிதான் பாருங்க. அவர் சூப்பரான ஒரு டாபிக் சொல்றாரு. இது பாருப்பா, நீ வாழ போற ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, அதற்கு நான் உனக்கு இவ்வளவு நாள் நீ வாழ்ந்தது ஒரு ஸ்நாபகன் கொடுத்த ஒரு ஸ்நானம் எடுத்திருக்கிற, ஏதோ நீ ஒரு நீதியை நிறைவேற்றி வாழ்ற. இனி அப்படி இல்லை, எக்ஸ்ட்ராடினரி லைஃப். நீ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாய். உனக்கு அதனால சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும். உனக்கு என்ன வேணும்? சூப்பர் நேச்சுரல் பவர். சொல்லுமா, I need now supernatural anointing, supernatural power of God. இப்போ 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 இறங்கட்டும். நன்றி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ண வரும்போது, ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு விடுதலை மாதிரி இருக்கு. திரும்ப பிரதர் வீட்டுல போனா திரும்ப பிரச்சனை. நான் சொல்றேன், இங்க பேசப்படுகிற, செய்யப்படுகிற, வெளிப்படுகிற அபிஷேகம் வார்த்தை அனைத்து இங்கேயும் கிரியை செய்யும். நீ விட்டு வந்த வீட்டிலையும் கிரியை செய்யும். காரணம் நாம் அறிக்கை பண்ணுகிற ஆண்டவருடைய நாமம், அந்த தேவன், அந்த மகாதேவன் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன். அவர் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், வெளிநாட்டிலே இருப்பார். வெளிநாட்டிலே உன் கணவன் பிள்ளைகள் மத்தியில், உன் வீட்டில, உன் வீட்டார் மத்தியில், அனைவருடைய எல்லைகளுக்குள்ளும் சர்வ வியாபக, சர்வ வியாபக, சர்வ வியாபக கிரியை செய்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. There is supernatural power and authority, doing something extraordinary, doing something supernatural thing, miraculous thing. Oh God, going to deliver you and your all things which is bonded by demon. சாத்தானால கட்டப்பட்ட அனைத்து நன்மைகளும் ஆவியுடைய வல்லமை வெளிப்படுது. Lord, I need thy supernatural power. எனக்கு உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வேண்டும். தாருமையா. நன்றி. Thank you, Holy Spirit. Hallelujah. பாருங்க, இங்க இறங்குற அந்த கிருபை அபிஷேகம் அங்க இறங்கி அங்க இருக்க தவிடுபடி ஆக்கிரும் சாத்தானுடைய ஆதிக்கத்தை. பிறகு அங்க போய் நீ புதிய வியூகத்துல வாழ்றதுக்கு இந்த அபிஷேகம் உதவி செய்யும். அதை நீங்க பயன்படுத்தணும். அதை டெய்லி என்ன பண்ணிக்கணும்? இங்க அபிஷேகம் வேணுமா? இங்க சிலருக்கு வரல என்ன போறீங்க, அபிஷேகம் தப்பு இல்லை, நீங்களும் தப்பு கிடையாது. மனசு ஏதோ இருக்கும், அறிக்கை பண்ணாத குறைகள், அது கவலைப்பட்டதா கூட இருக்கலாம், நீங்க ஃபீல் பண்ணதா கூட இருக்கலாம், முறுமுறுத்ததாவே இருக்கலாம், சந்தேகித்ததாவே இருக்கலாம், ஒரு காரியத்தை ரொம்பவா எதிர்பார்த்ததாவே இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய இதை கொண்டு வந்துடும், வீழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ ஒரு மேட்ரு இப்படி அட்வைஸ் பண்ணாரு, பண ஆசை ஆசை இல்லாதவர்களாய் வாழுங்கள். அந்த பண ஆசை என்கிற வேர்டு ஆங்கிலத்தில் கவுச்சஸ்னஸ். அதற்கு
பொருள் ஆசை என்றும் பேர் ஆசை என்றும் விளக்கம் உண்டு. அது உள்ள நடக்கிற மேட்டர். பணத்தை நீ வெறுத்து தள்ளி அப்படி சொல்லல, அது நமக்கு தேவை. அவர் சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் கவச்சஸ்னஸ் சொல்லியிருக்கு அந்த வார்த்தை. அது பேராசை. அது பணம் மட்டும் இல்ல, எது மேல, எந்த காரியத்தின் மேல உங்கள் மனம் அதிகமாய் வியாபரிக்கிறதோ, எதிர்பார்க்கிறது, ஆசைப்படுகிறது, அல்லது துக்கப்படுகிறது, அல்லது கவலைப்படுகிறது, அல்லது இடறி போகிறது, அதுதான். ஹல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் அந்த பேராசை அற்று இருக்க வேண்டும். இல்லாதவர்களா, இல்லாத உள்ள அது இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. இல்லாதவர்களாய், நான் என்ன சொன்னேன், பேராசை. பெரிய ஒரு காரியத்தின் மேல் இருக்கிற ஒரு ஒரு உணர்வோடு கூடிய எதிர்பார்ப்பு. அது உலக ரீதியா இருக்கலாம். ஃபெய்த் என்பது வேறு. தேவன் எனக்கு இதை தருவார், செய்வார், அது வேற. உள்ளே வச்சுட்டு புழுங்கிட்டு இருக்கிறது சொல்றேன். ஹல்லேலூயா. அது ஒரு ஒரு ஆள் மேலேயாவே இருக்கலாம், அல்லது ஒரு ஆசையான காரியங்களாவே இருக்கலாம். அதுக்கு பேர் பேராசை, காவச்சஸ்னஸ். அப்படி இல்லாமல் இருங்கள். தேவன் எனக்கு அருளுவது போதும், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அந்த நினைப்ப சொல்றார். ஹல்லேலூயா. காசே இல்ல, இது போதும் அப்படி சொல்லல ஆண்டவர். தேவன் அப்படி சொல்லல. கடன் வாங்கி வண்டி ஓடுற இது போதும் இரு அப்படி சொல்லல ஆண்டவர். மனதிலே ஹல்லேலூயா, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது அருளின காரியம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆமா, தேவனே நீர் தருவது போதும். நீர் எனக்கு தர்றது வரணும். எனக்கு அதுல வைராக்கியமா இருக்கும். தரணும், வரணும். நான் வேற ஆசை ஒண்ணு வைக்கல, நீர் தர்றது எனக்கு வேணும். ஹல்லேலூயா. வீணான என்னது பேராசைகள் இருக்குமானால் வண்டி சீஸ் ஆயிரும். ஹல்லேலூயா. அதனால அங்க என்ன வேணும், தேவனுடைய சட்டதிட்டம் பிரமாணத்தின்படி வாழ்க்கை கூட்டி கட்டப்பட வேண்டும். அல்லது அன்பு வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும், தெய்வ பயம் வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லிக் கொடுக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், நீங்க விசுவாசங்கள் நல்லது, ரொம்ப ஃபோல்ஸ் தான், சூப்பர், அது கண்டிப்பா வேணும். உங்கள் விசுவாசத்தோட நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனமா உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் அது உண்டு. தைரியத்தோட ஞானத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். ஞானத்தோட இச்சை அடக்கம் என்றால் தன்னடக்கம். ஹல்லேலூயா. செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், பொறுமையோடு தேவ பாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல என்னது என்னது வேணும், லவ், அன்பு. ஆண்டவர் மேல தெய்வ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகம், மற்றவர் பால் காண்பிக்கிற பரிவு. ஹல்லேலூயா. சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பையும் கூட்டி வழங்குங்கள். வாய்ப்பு இருந்ததுன்னா வழங்கிருங்க. நம்ம சத்துருவா அவங்க நம்மளை பகைச்சாலும் பகைச்சிட்டே இருக்கிற போய் அங்க ஒன்றும் கூட்டி வழங்க முடியாது. வாய்ப்பு வரும், நம்ம மனசுல அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா நன்மை செய்யணுன்ற எண்ணத்தோட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபதேசம் நான் சொல்றது இல்லைன்னா இந்த ஸ்பீடு நீடிக்காது. அதுக்காக தான் இதை சொல்றது. இதெல்லாம் பாதுகாப்பு. என்னது பாதுகாப்பு கவசம். நம்முடைய அபிஷேகத்துக்கும் ஜெய வாழ்வைக்கும் தேவன் தந்திருக்கிற புதிய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்துவதற்கும் இவைகள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். இச்சை அடக்கம் சப்போர்ட். தன்னடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் நாவை அடக்குதல்
பேச்சை அடக்குதல், மனதை அடக்குதல், தேவ ஆவியின் துணை கொண்டு இவைகளை செய்ய வேண்டும். நம்ம சொந்த பலத்தில் நடக்கிறதே இல்லை. பரிசுத்த ஆவி வரும்போதா இச்சை அடக்கம் என்கிற கனி வெளிப்படும் என்று கலாத்தியருக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. இச்சை அடக்கம் என்கிற கனி எப்ப வரும்? பரிசுத்த ஆவியின் கனி. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு தானாகவே தன்னடக்கம் வந்துவிடும். நல்லா கவனிங்க. உங்கள் உள்ளத்திலிருந்து கர்த்தர் கிரியை செய்கிறவர். வெளியே இருந்து வர்றது ஒரு அளவோட இருக்கணும்ன்ற. நீ பார்வையிலும் கேள்வியிலும் உன்னுடைய அறிவிலும் கொண்டு வருகிற காரியங்கள் லிமிட், தேவைக்கு தக்கபடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அத்துமீறி போகிறது அந்நிய ஆவியின் கிரியைகள். அப்படிப்பட்ட ஆவிகளால் உண்டான எப்படிப்பட்ட கிரியைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வாழ்வை விட்டு அழிக்கப்படு. அல்லேலூயா. வாழ்க்கையில் இது உங்களுக்கு கிடைக்கிற மேற்படியான ஒரு அனுபவம், செல்ஃப் டெலிவரன்ஸ். அல்லேலூயா. இதை கருத்தில் கொண்டால் நீங்கள் கனியற்றவர்களாய் இருக்கவே மாட்டீர்கள். பேதுரு சொல்வார், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரு நன்மை வெளிப்பட வேண்டும், ஒரு உயர்வு வெளிப்பட வேண்டும், ஒரு அந்தஸ்து வெளிப்பட வேண்டும், தேவ மகிமை வெளிப்பட வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட பலனை எதிர்பார்க்கும் போது நீங்கள் பலனற்றவர்களாய் போக பண்ணுவது நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற அநேக மதிகெட்ட குணங்கள். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகள் இதை குறித்து கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உன் வழியை செம்மையாக்குகிறவர், உன் வழியை செம்மையாக்குகிறவர், உன் வழியை செம்மையாக்குகிறவர். சொல்லு, என் வழியை செம்மையாக்குகிறவர் தேவனே, செம்மையாக்குகிறவர் தேவனே, என் மனதை செம்மையாக்குகிறவர் தேவனே, என் குணத்தை செம்மையாக்குகிறவர் தேவனே. நன்றி நன்றி. ஆச்சரியமான தேவன். சங்கீதக்காரன் அழகா சொல்லிட்டான், என் வழியை செம்மையாக்குகிறவர், என் வழியை செம்மைப்படுத்துகிறவர் தேவனே, தேவனே. அல்லேலூயா. என் வழியில் இருக்கிற இடர் அது என்னாலே வரலாம், அடுத்தவனாலே வரலாம், ஒன்னாலே வரலாம், மற்றவனாலே வரலாம். பாருங்கள், உங்க வாழ்க்கையின் வழியை சீர்குலைப்பது, கோணலாக்குவது, கெட்டு போக பண்ணுவது, வேகமாய் வர்ற உங்கள் சீரான வாழ்வை வேக தடையை வைப்பது, அல்லேலூயா, கோணலாக்குவது, உடைத்து போடுவது. பெரிய வெள்ளம் வந்து எத்தனை பாலங்கள் உடைஞ்சு, பாலம் இருக்குன்னு நம்பி வேகமா வருவான், என்ன ஆயிருது, பாலா இழுத்துட்டு போயிடும். நமக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில் இப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழும்படி தேவன் ஏற்படுத்தின வாழ்க்கைக்கு விரோதமாய் கொண்டு வரப்படுகிற சாத்தானுடைய கிரியைகள், தடைகள், எதிர்ப்புகள், அது மட்டுமல்ல நம்மிடத்தில் வெளிப்படுகிற துர்குணங்கள், அடங்காத்தன்மைகள், கீழ்ப்படியாமைகள், அறிவீனங்கள், அல்லேலூயா, இவைகளால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இடர்களை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆண்டவரே, என்னால என்னுடைய பாதைக்கு இடர் வரக்கூடாது. சொல்லு சொல்லு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னால உண்டான இடர்களை மாற்றும், என்னால உண்டான மதிகேட்டை மாற்றும், என்னால உண்டான கட்டுகளை மாற்றும், என் புத்தியினமான கிரியைகளை மாற்றும், என் பயந்த குணங்களை மாற்றும், என்னுடைய சுயத்தின் கிரியைகளை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறவர்கள் நன்மை அடைவார்கள். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை ஜனங்கள் அடைய கூடாமல் போக காரணம் தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தில் பிரவேசிக்க முடியாமல் போக காரணமே தங்கள் கீழ்ப்படியாமையினால் அல்லவா என்று எழுதியிருக்கிறது. எதனால? கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், பாவம் என்று பட்டியலாக சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவன் ஏற்படுத்துகிறார், நம்மில் இடர் இல்லாமல் அவர் நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பாவ மனிதன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டது.
என்னுடைய பழைய மனிதன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டது. சொல்லுவோம், என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பழைய தன்மை, கெட்ட குணம், ஆமென், மோசம் போக்குற மனிதன், உள்ள இருக்கிற ஆவிகள் சிலுவையில் அறையப்பட்டது. இயேசு அதை அறைந்தார், இயேசு அதை அழித்தார். இயேசுவின் நாமத்தில் அது பாவ மனிதன், சாத்தானால் உண்டான பழைய மனிதன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழித்து அழிந்து போகட்டும். அல்லேலூயா. புதிய பாதையில் ஆண்டவர் நடத்துகிறவனை பார்த்து சொன்னாரு, நான் உன் கூட இருப்பப்பா, பயப்படாத. நான் வாசித்த இடத்துக்கு வருகிற ஆரம்பத்தில் நூனின் குமாரன் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோட இருந்தது போல நான் அவங்கிட்ட எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடும் இருப்பேன். இயேசு எங்க இருக்கிறார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், சொல்லுவோம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நன்றி சொல்லி நீர் என்னோடு ஐயா, நீரே ஆவியானவரே. ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறவர். அவர் சொன்னதுல மாற்றமே இல்லை. உள்ளத்திலிருந்து அது தோன்றணும். நீர் என் உள்ளத்தோட இருக்கிறீர், என் விசுவாசத்தோட இருக்கிறீர், என் ஆவியோட இருக்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியுடனே கூட இருப்பாராக என்று பவுல் அன்றைக்கு திருச்சபைக்கு சொன்னார். அல்லேலூயா. எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியுடனே கூட இருப்பாராக. என்ன மாதிரி கிரேட்னஸ், குட்னஸ், ஓ glorious, glorious. Thank you Jesus. Hallelujah. அவர் எதுக்கு உள்ள வந்தாரு? அவர் பவரா வந்தார், அவர் ஜெயமா வந்தார், அவர் விடுதலையா வந்தார், அவர் ஆசீர்வாதமா வந்தார், அவர் வெற்றி வேந்தனாய் வந்தார், அவர் விடுதலை ஆவியாய் வந்தார், அவர் அக்கினியாய் வந்தார். அக்கினி இறங்கி நன்றி. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நான் அவனோடு மோசையோடு இருந்தது போல் அது போல் உன்னோடும் இருப்பேன். அவனுக்கு எப்படி இருந்தா தெரியுமா? அவங்கிட்ட சொல்லுமா, மோச சொல்லுமா, நான் உன் வாயோடு இருப்பேன். எப்படி? வாயில இருப்பேன், கண்ணுல இருப்பேன், கையில இருப்பேன், வயிற்றுல இருப்பேன், உள்ளத்துல இருப்பேன், காதுக்குள்ள, மூளைக்குள்ள, உடம்பெல்லாம் எங்கும் இருக்கிறவரே இறங்கி சொல்லிய மேல வாரும். ஆவியானவரே வாரும். என் வாயோடு, என் உள்ளத்தோடு, என் நரம்போடு, என் எலும்போடு, சொல்லு, என் தலை முதல் பாதம் வர உள்ளம் புறமும் இறங்கி என் வயிற்றுக்குள்ள வரட்டு, குடலுக்குள்ள வரட்டு, நரம்புக்குள்ள வரட்டு, ஹார்ட்ல வரட்டு, யூட்ரஸ்ல வரட்டு, கணையத்துல வரட்டு, லிவர் பகுதியில வரட்டும், லங்ஸ் பகுதியில வரட்டும், சிறு மூளையில வரட்டும். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. இதை மிஸ் பண்ணாத. அவங்ககிட்ட வாயோட இருப்பேன், பேச்சோட இருப்பேன், வார்த்தையா இருப்பேன், சத்தமா இருப்பேன், உன் கையோட இருப்பேன். ஹல்லேலூயா. இயேசு தேவனுடைய விரல் பேயை துரத்துது அப்படின்றார். இயேசுக்கு விரல் தேவனுடைய விரல், உங்க விரல் தேவனுடைய விரல். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாயும் அவருடைய அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனுடைய சரீரம் சொல்லு, இந்த சரீரத்தில் பேசாசு இருக்க முடியாது,
வியாதி இருக்க முடியாது, சுகர் இருக்க முடியாது, பிரஷர் இருக்க முடியாது, சொல்லு பயம் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டே. சொல்லு தோல்ல இருக்க முடியாது சாத்தா, தோல் தோல் கிருமி, தோல் வியாதி, சதையில் இருக்கிற வியாதி, சதையில் இருக்கிற கட்டிகள், டியூமர் டியூமர் கட்டி இயேசுவின் நாமத்தில் இருக்க முடியாது. சொல்லு இயேசுவின் நாமத்தில் கட்டி இருக்க முடியாது, இயேசுவின் நாமத்தில் கட்டி இருக்க முடியாது, இயேசு இருக்கிற சரீரத்தில் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது, ஃபைப்ராய்டு கட்டி இருக்க முடியாது, நீர் கட்டிகள் இருக்க முடியாது, இரத்த நரம்புகளில் அடைப்பு இருக்க முடியாது, இரத்த நரம்பில் அடைப்பு இருக்க முடியாது, சுவாச குழாயில அந்தகார வல்லமை இருக்க முடியாது, குடலுக்குள்ள அல்சர் இருக்க முடியாது. சொல்லிட்டே கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், ஓவரிஸ் பகுதியில் இருக்கிற கேடுகள் இருக்க முடியாது. பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் அவயங்களை விட்டு வெளியே வா, கர்ப்பப்பை விட்டு வெளியே வா, உடலின் பகுதிகளை விட்டு வெளியே வா, இயேசுவின் நாமத்தில் come out, come out. வெளியே வர சொல்லு, வெளியே வா, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. நன்றி. தலைக்குள்ள தேவன் தேவன் இருக்கிறார். சொல்ல தேவன் இருக்கிறார். என் கண்ணுக்குள்ள, என் மூளைக்குள்ள, என் சரீர நரம்புகள், நாடிகள், அவயவங்கள் எங்கும், வயிற்று பகுதிகள், உள் அவயவங்கள், எலும்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், வேண்டும் வேண்டும். இப்போ இப்போ கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். எந்த வியாதி இருந்தாலும் அழியும். இரத்தத்தில் அவர் வரட்டும், இரத்தத்தில் அவர் வரட்டும், இரத்தத்தில் அவர் வரட்டும். என் இரத்தத்திலே வாரும் ஐயா. நோய் கிருமிகள் அழியட்டே. தீங்கு செய்கிற வாதைகள் சரீர பகுதியை விட்டு அழியட்டே. நன்றி நன்றி. வருது வருது வருது, பிள்ளைகள் வெளியே வருது, வெளியே வரட்டு. கைவச கட்டுகள் உடைந்து வா, வெளியே குடலை விட்டு வெளியே வா. Come on by the mighty name Jesus, mighty name Jesus, mighty name Jesus. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் வெளியேறு. கட்டுகள் கரையுதே, கட்டுகள் கரையுதே. அழிய சொல்லு, அழிய சொல்லு இப்பவே. நன்றி நன்றி நன்றி. ஆவியாருடைய வல்லமை கட்டுகள் மறைவதாக. எந்த விதமான அந்நிய வல்லமைகள், அந்நிய ஆவிகள் தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தில் தேவன் போல் இருந்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமை, பொல்லாதாவின் வல்லமை, எசபேலாவின் வல்லமை, பகைஞனால் வந்த ஆவின் வல்லமை, எதிரான ஜபத்தால் வந்த வல்லமை, இயேசுவின் நாமத்தில் ஏவி விடப்பட்ட ஆவியினுடைய துரைத்தன வல்லமை, மந்திரவாதத்தில் வந்த ஆவின் வல்லமை, எந்தவித கேன்சர் ஆவின் வல்லமை, பலவீனப்படுத்துகிற ஆவின் வல்லமை, மரண கட்டுகளை உண்டுவிட ஆவின் வல்லமை, விபத்தை உண்டுவிட ஆவியினுடைய வல்லமை, இயேசுவின் நாமத்தில் அழியட்டே. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உன் கண்ணுக்கு வெளிச்சம் அவரு, உன் மனதுக்கு பிரகாசம் அவரு, உன்னுடைய சாயலுக்கு அழகு அவரு, உன்னுடைய வாழ்வின் மேன்மை அவரு, உனக்கு ஜீவன் அவரு. இயேசு ராஜாவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீரே எனக்குள், நீரே மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். நல்ல கவனிங்க. அந்த அது போல் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன் கூட வருவேன்னு சொல்லுவார், இருப்பேன்னு சொல்லுவார்.
உன் வாயோட இருப்பேன். நான் உன் வாயோட இருந்து என்ன பண்ணுவேன்? உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. பேச வேண்டியது, நடக்க வேண்டியது, செய்ய வேண்டியது எவ்வளவு ஆச்சரியமான கிருபை. இதை நாம் பெற்று அனுபவிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வேண்டும். அவர் வாயோட இருக்கணும், உன் கண்ணோட இருக்கணும், உன் கையோட இருக்கணும், உன் மூளையோட மூளையா இருக்கணும், உன் மனசோட மனசா இருக்கணும், உன் ஆவியோட இருப்ப. எப்படி? உன் ஆவியோடு, உன் ஆவியோடு, உன் ஆவியோடு, உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. சூப்பரா இருக்கு. ஆவி என்றால் நம்ம சொல்லல, இருதயம், உள்ளம், ஸ்பிரிட். ஆவியோடு கூட, ஒரே ஆவியா. அப்போ இப்படி விரும்புகிற தேவனை திண்ணையில உட்கார வச்ச மாதிரி வச்சா இருக்க மாட்டாருங்க. அவருக்கு பிடிச்ச இடம் இல்லது, முக்கியமான இடங்கள். அல்லேலூயா. மொத்த இடம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்குதான் இயேசு கஷ்டப்பட்டு வந்தது. ஏதோ நம்ம நல்ல பிள்ளையா வாழுவோம் அப்படி நம்பி வரல. அவர் இருப்பார். நான் பேசுவேன், நான் நடத்துவேன், நான் உன்னை போதிப்பேன், நான் உன்னை கொண்டு செல்வேன், நான் உன்னை தூக்கி செல்வேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். உனக்குள்ள எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அங்கே சொல்லும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் மோசையோட இருந்தேன்ல, அவன் வாயோட இருந்தேன், அவன் வாழ்க்கையோட இருந்தேன், அவன் பேசுனதெல்லாம் பிரமாணம். தேவன் பேசணும், அவன் பேசிட்டே இருந்தான். தெரியுமா? பேசலாம். அதுபோல உங்களோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். விலகுதல், நீங்க மாட்டேன், விலக மாட்டேன். உன்னை விட்டு விலகிறது இல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ எங்க இருந்தால் அங்க உன் கூட, நீ எங்க இருந்தால் அங்க உன்னோடு, நீ எங்க இருந்தால் அங்க உன்னோடு இருப்பேன். நீ இருக்கிற இடத்தில் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். ஹalleluya. ஹalleluya. இணை அரா உறவு என்று பெயர் இதற்கு. என்னது? என்னது? இணை அரா உறவு. செந்தமிழ் வேதத்தில் எழுதியிருக்கு. நம்ம சொல்றோம்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சொல்றோமே. பிதாவாகிய அன்பு, பிதா தேவனுடைய அன்பு, குமாரனாய் கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்பதுதான் இது. இணையாரா உறவு அப்படின்னா இணைக்கப்பட்ட அவர் உன்னை விட்டு அற்று போவதில்லைன்னு. எப்படி? அதாக அந்த blessing word. சோ தேவன் அப்படி சொல்லுகிறார். பாருங்கள், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். விலகிறது இல்லை, வந்தது விலகிறதுக்கு இல்லை, விலகவும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, உன்னை கை விடவும் மாட்டேன், உன்னை கை விடவும் மாட்டேன். அல்லேலூயா. இதே மேட்டரை புதிய ஏற்பாட்டுக்கு விசுவாசிக்கு எபிரேயர் 13 அதிகாரம் 5-6 வசனங்கள் அதை ஞாபகப்படுத்தும். வாசித்தோம் ஒரு பாகத்தை, மீதியில சொல்லி இருக்கிறது. அவர் உன்னை விட்டு, அத வாசி தம்பி, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. அதனாலே அப்படி அவர் சொன்னதினாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க என்ன சொல்லலாமே சொல்றாரு. நீங்க இப்படி சொல்லலாமே, நீங்க இப்படி சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் அவர் சொன்னாரு, அதை ஏத்துக்கிட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதை வச்சுட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிட்டு என்ன சொல்றீங்க? சொல்லல. அதுதான் பிரச்சனை. வாக்குத்தத்தம் பெற்றோம், நிறைய வாக்குத்தத்தம். கர்த்தர் நடுவில் இருக்கிற தீங்க காண மாட்டேன் வாங்கியாச்சு. என்ன பிரயோஜனம்? நீ என்ன சொன்ன? பதில் நீ என்ன சொன்ன? நத்திங். நீ கீழாகாமல் மேலாவாய் சொன்னார் இல்லையா? நீ என்ன சொல்ற?
எப்படி ஆண்டவரே நீர் எனக்கு என்ன சொன்னீரு? நீ கீழே ஆகவே மாட்டடா, நீ தாழ்ந்து போகவே மாட்டேன், உயர்ந்துகிட்டே வருவேன் சொன்னீர்ல. நீர் அதை செய்கிறவர், நீர் அதை செய்கிறவர், நீர் அதை செய்கிறவர். நான் உயருவேன், நான் உயருவேன், நீர் அதை செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்ட சொன்னார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறனால எனக்கு தீமை இல்லை, தீமைகள் விலகட்டே. விலகு விலகு, தீமை விலக சொல்லுங்க. அதே தான் சபைக்கு என்ன சொல்றாருன்னா, வாக்குத்தத்தம் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன் கூடவே ஒரே ஆவியா இருப்பேன், விலக மாட்டேன், பிரிய மாட்டேன். உண்மையான தமிழ் பிரிய மாட்டேன் தான். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் உன்னை விட்டு பிரிந்து போக மாட்டேன், உன்னை கை விடவும் மாட்டேன், உன்னை நான் கை விடவும் மாட்டேன். ஆமென். உன்னை நான் கை விடவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆகையால் அதனாலே தைரியம் கொண்டு நாம் தைரியப்பட்டு சொல்லிட்டாரு, பிரிய மாட்டேன்னு சொன்னாரு, கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ கரேஜ் கரேஜ் கரேஜ். நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், ஹெல்பர், ஹெல்ப், உதவியாளர். ஆமென். எனக்கு ஒத்தாசை, எனக்கு துணை, அவர் எனக்கு துணை. நான் பயப்படேன், கர்த்தர் எனக்கு துணை, நான் இனி பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு துணை சொல்லு, கர்த்தர் எனக்கு துணை, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். பொல்லாத ஆவிகள் விலகி போ, கர்த்தர் எனக்கு துணை, இயேசு எனக்கு துணை, இயேசு எனக்கு துணை. எதிரான வல்லமைகள் அழிந்து அழிந்து போ, அழிந்து போ. நன்றி ஆவியானவருக்கு நன்றி. நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவருக்கு துணை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, நம்ம என்ன சொல்லலாமே, கர்த்தர் எனக்கு துணையாளர், நான் பயப்பட மாட்டேன், இனி மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நாம் சொல்லலாமே, என்று சொல்லலாமே. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் மகா மகா பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்கள், மகாதேவன், அவருக்கு பேர் என்னது? கேட்டிருக்க அப்படி ஒரு பேரு என்னது? எங்க இருக்கு? வேதத்தில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மகாதேவனும், ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும். எப்படி? மகாதேவன் நமது இரட்சகருமாகிய இயேசு அவர். அந்த மகாதேவன் நம்முடைய இரட்சகர். மகாதேவன் என்னுடைய இரட்சகன், என்னுடைய இரட்சகன் சொல்லி, என்னுடைய இரட்சகன் மகாதேவன், மகாதேவன், மகாதேவன் என்னுடைய இரட்சகர். நம்முடைய நம்பிக்கைக்கு மகாதேவன், நம்முடைய ஆனந்தத்துக்கு மகாதேவன், நம்முடைய பாக்கியத்துக்கு மகாதேவன், நம்முடைய வாழ்வுக்கு அவர் மகாதேவன், நம்முடைய எல்லை முழுவதற்கும் அவர் மகாதேவன். மகாதேவன் என்னுடைய இரட்சகர். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகாதேவன் உள்ளத்தில் நினைச்சாலே சிரிப்பு வந்துடுது, துக்கம் வராது. என்ன வருது சொல்லணும்? பொல்லாத சாத்தான என்னோட மகாதேவன் இயேசு இருக்கிறார். மகா வல்லமை உண்டு, மகா பராக்கிரமம் உண்டு. உலகத்தின் சக்திகள், பிசாசின் ஆவிகள் என்னை என்ன செய்ய முடியும்? இயேசுவின் நாமத்தில்
ஒன்றும் செய்ய முடியாது. அதனுடைய வல்லமை அழியுது. இயேசுவின் நாமத்தில் அழியுது. எதிரியுடைய வல்லமை அழியுது. மனிதனுடைய எதிரான வல்லமை அழியட்டே. அழித்தார். நன்றி ஆவியானவருக்கு நன்றி. நீங்கள் தனிமை அல்ல, உன்னை விட்டு பிரியாத தேவன். சூழ்நிலைகளில் தனிமையை விடாதவர், தவிக்க விடாதவர், கைப்பிடித்தவர், கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். தனியா பார்த்துக்கோ அப்படி சொல்லி விட மாட்டார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்படேன், நான் பயப்படேன். அவர் என்னை விட்டு பிரியவும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. உண்மையாக கர்த்தருடைய ஆவியானவர் உன் வாழ்வின் அனைத்து பகுதியிலும், நீ போக வேண்டிய உன் பாதையில், உன் வாழ்வின் எதிர்கால சூழ்நிலைகள் அனைத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்றவர். நான் உன்னை விட்டு பிரிவது இல்லை என்றவர். நீ இருக்கிற சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும், பெரியவர்களோ சிறியவர்களோ யாராயிருந்தாலும், கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். தேவன் உன்னோடு இருக்கிறவர். மோசையோடு இருந்தது போல் அவன் வாயோடு இருப்பேன் என்றவர், அவனுடைய சரீரத்தில் இருப்பேன் என்றவர். இன்று உங்களுக்குள்ளே பெரியவராயிருக்கிறார், மகா பெரியவர். நன்றி சொல்லி, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீர் என்னோடு. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டீர்கள். இனி தீங்கை காண மாட்டேன் சொல்லுவேன். இனி தீங்கை காண மாட்டேன். தீங்கு விலகும். கர்த்தர் பிரிய மாட்டார். தீங்கு பிரிந்து போகட்டும். கர்த்தர் பிரிய மாட்டார். தீங்கு பிரிந்து போ. தீங்கு செய்கிற ஆவிகள் வெளியே போ. வியாதி உள்ளவன் ஆவி வெளியே போ. வறுமை உள்ளவன் ஆவி வெளியே போ. சாபத்தில் வந்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9444 2728 46